Hi student, good morning. Next exercise 10.8 question number 4 பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மோட்டார் போட் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. அதை சடனாக பிரேக் போட்டோம் அப்படின்னா அதில் வெலாசிட்டி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி அப்படியே குறையும். அப்படி வெலாசிட்டி குறையும் போது 2 செகண்டுக்கு அப்புறம் அதோடைய வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷினுடைய கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்கிறேன்னா, லெட் வி பி த வெலாசிட்டி ஆஃப் மோட்டார். லெட் வி பி த velocity of motor. Velocity of motor. Okay, boat at any time t. Boat at any time t. Okay, ஸோ அப்போ வெலாசிட்டி அப்படிங்கும்போது நமக்கு சடனாக பிரேக் போடும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகுமா? அப்போ நெகட்டிவ் ஆனால் என்ன வரும்? மைனஸ் டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு வி. மைனஸால் இன்ட்டு பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகுமா? அப்போ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி எல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி எல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டிவி பை வி. ஓகே, dv by v is equal to minus dt. dv by v is equal to minus dt. Integral dv by v is equal to minus integral dt. Minus integral dt. Integral 1 by v na log v. அப்போ log modulus v is equal to integral dt na minus t plus log modulus c. log modulus c. okay, அப்போ log modulus c equal to எந்த வந்தா plus என்ன ஆகும்? minus. அப்போ log modulus v minus log modulus c is equal to minus t. okay, அப்போ log a minus log b na log a by b யா என்ன வரும்? log modulus v by c is equal to minus t. both side exponents எடுத்தா என்ன வரும்? e power log modulus v by c is equal to e power minus t. e power minus t. okay, அப்ப e power log a வை ஏன்னு எழுதலாமா? அப்ப v by c is equal to e power minus t. e power minus t. okay, so அப்ப again v is equal to எப்படி சார் எழுதலாம்னா c e power minus t. c e power minus t. at time 0வா இருக்கும்போது velocity 10. at t is equal to 0வா இருந்தால் v is equal to 10. ஓகே, இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 10 is equal to c ன்னு எழுதலாம். 10 is equal to c. அப்போ v is equal to 10 e power minus t. 10 e power minus t at t is equal to 2. t is equal to 2. v is equal to 10 e power minus 2. okay, அப்போ v is equal to 10 e power plus 2. okay, velocity after 2 second. okay, velocity after 2 seconds. velocity after 2 second is 10 by e square. 10 by e square. okay, thank you Shadon. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.